அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் பேசுகிறேன் சிவா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த நிலம் வந்து கொஞ்சம் வறட்சியான நிலம். ஓகேங்கண்ணா. இதில் வந்து லோங்கன் மரம் கண்டு போட்டிருக்கோம். அதாவது கண்டு போட்டு மரமாக ஆயிடுச்சு. இது வந்து லோங்கன் ரொம்ப வறட்சியான ஏரியா. ஓகே. வறட்சியான ஏரியாவில் இந்த இது மரம் வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு வந்துருக்கு. எத்தனை சீசன் எடுத்துருக்கீங்க? 4 சீசன். வந்து நம்ம சாதாரண செவல் மண் மற்ற இடத்துல போட்டிங்கன்னா இதை காட்டி நல்லா வரும். இது வந்து மண் வந்து இறுக்கமாக இருக்கிறதுக்காக மேலே மண்ணை போட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். மகசூல் எப்படிண்ணா இருக்கு? மகசூல் நல்ல மகசூல் சிவா. இது வந்து நிறைய வெளிநாட்டுக்கு 1 கிலோ இங்கே பண்ணுறாங்க. அதுவே புரியுதுண்ணா. இந்த மரம் வந்து எத்தனை வருடம் மரம்? 4 வருஷம். 4 வருடம். ஒரு மரம் எவ்வளோ காய்க்குது? 50 கிலோ காய்க்குது. 1 கிலோ என்ன ரேட்டு வருது? 250 ரூபா. 200 250 சொல்லலாமா? ஒரு நேரத்தை பொறுத்து 50 100 கூடும் குறையும். ஓகேண்ணா. ஆனால் இது பெங்களூருக்கு ஏற்றுமதி நம்ம வாங்கி போயிடுறாங்க. அங்கேருந்து அவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க தெரியாது. நம்மகிட்ட 200 250 ரூபாய்க்கு வரலையும் வாங்குறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா இதில் வந்து பழம் பழுக்க ஆரம்பித்த பிறகு குருவி அணில் மற்ற வவ்வால் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து செல்லு மாதிரி இருக்கும். அதனால் அதை விரும்பி சாப்பிடும். மற்ற மிருக பூச்சி எல்லாமே பறவைகள் அணில் இதெல்லாம் எல்லாமே சாப்பிடும். அதுக்கு என்ன செய்யணும்னா பச்சை வலையை போட்டு மூடி இருக்கும். மரத்தவே பழம் போட்டு மூடிடுறீங்க. மூடிட்டாதே அந்த பழத்தை நம்ம எடுக்க முடியும். இல்லாட்டி பழத்தை பூரா சாப்பிடும். புரியுது. ஏன்னா இனிப்பு தன்மை அதிகமாக இருக்குனால கூடுதலாக இருக்கும். கிளியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வலை பச்சை வலை நீங்கள் அடுத்து வரும்போது காமிக்கிறேன். பழம் வரும்போது அந்த பச்சை வலையோட இல்லை கண்டிப்பாக ஃப்ளவரிங் வந்த பிறகு நம்ம ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுவோம். ஆனால் இது ஒரு பெரிய ரெக்கார்டு. அதில் நல்ல வருமானம் வருது. நல்ல வறட்சியான இடத்துல போட்டு வருமானம் எடுத்துக்கிருக்கோம். புரியுதுண்ணா. ஓகேண்ணா. அப்படியே மரத்தை சுற்றி காட்டுங்க. இதை பார்த்து ஸோ தேனியில் இந்த பழம் வருது, லோங்கன்ற பழம். அதுலேயும் வறட்சியான இடத்துல கொண்டு வந்துருக்கோம். அதான் புரியுது. அதாவது ரம்புட்டான் லிச்சிக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃப்ரூட்டுனா லோங்கன் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சிவா. உங்களை பற்றின ஒரு அறிமுகம்ண்ணா. சிவா தேனி மாவட்டம். ஓகேண்ணா. இதில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மேற்கு தொடர்ச்சி இந்த விவசாயம் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்கண்ணா. என் பேர் முருகன். சரிங்கண்ணா. இந்த விவசாயத்தில் புதுசாக ஆரம்பித்து நான் லோங்கன் பயிர் பண்ணியிருக்கீங்க. 2.5 வருஷம் ஆச்சு. லோங்கன் பயிர் பண்ணிருக்கீங்க. லோங்கன்றது இன்னும் இந்த ஏரியாவில் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. நிறைய பேத்துக்கு லிச்சி தான் லோங்கன் சொல்லுவாங்க. இந்த லோங்கன் பயிர் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? சிவா சொன்னாப்ல. ஓகே. இந்த மாதிரி போட்டால் நல்லா வருமானம் வருதுன்னு ட்ரீம்லேண்ட் நர்சரி சிவா. ஓகே. அப்போ கேட்கும்போது சொன்னாப்ல. நானும் நடும்போது கூட மனசு இல்லாமல் தான் நட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ வருமானம் வரும் முடியும் நாங்கள் எதிர்பார்க்கல. அது ஒரு மரத்துக்கு 200 கிலோ காய்க்குது. ஓகே. 1 கிலோ என்ன ரேட்டு வரையும் போகுது? 200 ரூபா போகுது. நடவு பண்ணி எவ்வளோ நாளில் காய்க்க? 2.5 வருஷம் ஆகுது. 2 வருஷம் காய்க்குது. ஓகே. இதில் பெரிய மெயின்டெனன்ஸ்னு வேலை மணக்கிறதுன்னு எதுவும் இருக்காண்ணா? வேறு எந்த வேலையுமே இல்லை. வலை போடுறது ஒன்று தான். ஓகே. செடியை காப்பாற்றி கொண்டு வரணும். ஆமாம். அது தண்ணியும் கூட அளவான தண்ணி இருந்தால் போதும். ஓகே. நல்ல சரளையான பூமி. இதில் வேறு எதுவுமே பயிர் பண்ண முடியாமல் இருந்தோம். சரி இப்போ பாறைலாம் இருக்கேண்ணா. ஆமாம். இந்த இதில் வந்து சொன்ன வெட்டி போட்டு வச்சா இப்போ நல்ல வருமானம். எந்த வேலையுமே இல்லை. வெறும் தண்ணி மட்டும் கட்டணும். ஒரு மரத்துக்கு எவ்வளோ வரையும்? 200 கிலோ. 200 கிலோ சொல்கிறேன். 1 கிலோ 200 ரூபா போகுது. இந்த பாருங்கள். இதே 2 கிலோ வரும். அதான். டேஸ்ட் எப்படிண்ணா இருக்குது? இந்த நம்ம மண்ணில் தேன் மாதிரி இருக்கும். இந்த பாருங்க. பிடிங்க சாப்பிடுங்க. இதான் சாப்பிடுங்க. தேன் மாதிரி இருக்கும். பொதுவாக பழங்களை எங்கண்ணா அனுப்புறீங்க? லோக்கலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பொதுவாக பழங்களை லோக்கலில் கொடுக்குறீங்களா? லோக்கலில் தேனிக்கு தான் அனுப்புகிறோம். சென்னைக்கு தான் அனுப்புகிறோம். சென்னை பெங்களூருக்கு தான். அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்களா? இல்லை, நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்கே பணம் ட்ராவல்ஸில் போட்டு விட்டோமா பணம் அனுப்பிச்சுட்டு. ஸோ லோக்கலில் யாருக்கும் கொடுக்குறது இல்லை? லோக்கலில் யாருக்கும் கொடுக்குறது. எவ்வளோ கண்டு பயிர் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஒரு 1000 கண்டு போட்டிருக்கோம். ஸோ 1000 அப்படியே வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஏன் இந்த பயிரை தேர்வு பண்ணீங்க? சிவா சொன்னாப்புல இது ஒரு புதுசாக இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. இந்த மண் சரியில்லாத மண். என்னென்ன ஜீனி சாப்பிட்ட மாதிரி இருக்கு? ஆமாம், ஜீனி மாதிரி இருக்கே. அது மண் இந்த சரளைக்கு வேறு எந்த பயிரும் நல்லா வராது.
இந்த பயிருக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு காய்க்குதுன்னா நம்ம ஊருக்குள்ளேயோ பக்கத்தில் நல்லா தண்ணி இருக்கிற இடத்துலையோ போட்டால் இன்னும் அதிகமான ஈல்டு எடுக்கலாம். ஸோ பல பயிர் நட்டோம்னா நம்ம நல்லா வாழலாம். மற்ற பயிர்களை பண்ணி நிலத்தை உழுது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வேலையுமே இல்லை. வெறும் வலை மட்டும் போட்டால் போதும், தண்ணி விட்டால் போதும். வாங்க நான் சுற்றி பாட்டுங்கண்ணா. இது அங்கே இருக்கு பாருங்க. வீட்டில் முடியாச்சு. எல்லா கண்டுமே ஒரே மாதிரி. சரி, எதுக்கு நான் இந்த வலை போட்டிருக்கீங்க? இது பக்கத்தில் குருவி, காக்கா குருவி. ஸோ இந்த காக்கா குருவி தொல்லை இருக்கு, பூராமே இது பண்ணிடுது. ஓகே, இந்த இது போட்டாச்சுன்னா சேதமே வராது. ஸோ இந்த ஒன்று தான் வேலையே. இது ஒன்றை மட்டும் போட்டாச்சுன்னா அப்புறம் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை, தண்ணி மட்டும் விட்டால் போதும். அங்கே பாருங்க, அங்கே அந்த மரத்தில் பயங்கரமாக காய்ச்சிருக்கு. எல்லா மரமே நல்லா காய்ச்சிருக்கேண்ணா. ஆமாம், ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து மக்கள் வந்தால் பார்க்க வர்றீங்களா? இது பார்த்துட்டு போனால் என்ன நடக்கும்? இல்லை, பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பக்கத்தில் போங்க, கொஞ்சம் கீழே விடுங்கண்ணா. உங்கள் நம்பவே முடியலண்ணா. மிராக்கல் மாதிரி இருக்கு இதை பார்க்கறதுக்கு. தேனியில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே 10 தோட்டமாக பண்ணியிருக்குது. ஆமாம், இங்கே தேனி மாவட்டத்தில் மட்டும்தான். தேனி வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். முதல் அவகேடா தோட்டம் போட்டது இங்கே தான், முதல் ஆப்பிள் தோட்டம் போட்டது இங்கே தான், முதல் லாங்கன் ஃப்ரூட் போட்டதும் இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ ஏலக்காய்ங்க கிரவுண்டில் விவசாயம் பண்ணதும் நம்ம தான். நம்ம தேனியில் பிறந்தவங்க எல்லாமே கிங்காக இருக்காங்க. ஓகே, கிங் மேக்கராக இருக்காங்க. ஓகேண்ணா, இந்த அளவுக்கு வேறு இடத்துல எங்கேயுமே இல்லை. சரிங்கண்ணா, நம்ம பார்த்த அளவுக்கு யாருக்கும் போடலை. சரிண்ணா, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.